வெல்கம் டு ஆல்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இளமை பெயர்கள் அப்படிங்கிற டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இளமை பெயர்கள் அப்படிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸில் அலகு 3 இளமை பெயர்கள் அப்படின்னு எழுதும் திறன் அப்படிங்கிற டாபிக் அண்டரில் கொடுத்துருப்பாங்க. இளமை பெயர் பசு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பசு, கன்று, ஆடு, குட்டி இந்த மாதிரி விலங்குகளுடைய பெயர் கொடுத்து அதோடைய இளமை பெயர்கள் கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா பறவைகளுடைய பெயர் கொடுத்து அதே மாதிரி தாவரங்களுடைய பெயர் கொடுத்து அதோடைய இளமை பெயர்கள் கேட்பாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எழுதுந்திறன் அப்படிங்கிற டாப்பிக்கில் 15 கேள்விகள் கேட்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இளமை பெயர்கள் ரிலேட்டடாக 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆட்டின் இளமை பெயர் என்ன? ஸோ ஆடு குட்டி, ஆடின் இளமை பெயர் குட்டி. நெக்ஸ்ட் சிங்கம், சிங்கத்தின் இளமை பெயர் குருளை, சிங்கம் குருளை. நெக்ஸ்ட் பசு, பசுவின் இளமை பெயர் கன்று, பசு கன்று. நெக்ஸ்ட் யானை, யானையின் இளமை பெயர் கன்று, பசு கன்று, யானையும் கன்று. நெக்ஸ்ட் கோழி, கோழியின் இளமை பெயர் குஞ்சு, கோழி குஞ்சு. நெக்ஸ்ட் புலி, புலியின் இளமை பெயர் பறள், புலி பறள். குரங்கு குட்டி, குரங்கின் இளமை பெயர் குட்டி. நெக்ஸ்ட் கீரி, கீரி கீரி பிள்ளை. நெக்ஸ்ட் மான், மானின் இளமை பெயர் கன்று. நெக்ஸ்ட் அணில், அணிலின் இளமை பெயர் பிள்ளை, அணில் பிள்ளை. நெக்ஸ்ட் கரடி, கரடியின் இளமை பெயர் குட்டி, கரடி குட்டி. நெக்ஸ்ட் எருமை, எருமையின் இளமை பெயர் எருமை, எருமை கன்று. குருவியின் இளமை பெயர் குஞ்சு, குருவி குஞ்சு. நெக்ஸ்ட் கிளி, கிளியின் இளமை பெயர் பிள்ளை, கிளி பிள்ளை. நெக்ஸ்ட் கழுதை, கழுதையின் இளமை பெயர் கழுதை குட்டி. நெக்ஸ்ட் பூனை, பூனையின் இளமை பெயர் குட்டி, பூனை குட்டி. நெக்ஸ்ட் அவரை, ஸோ இது தாவரங்கள் ரிலேட்டடா. அவரையின் இளமை பெயர் பிஞ்சு, அவரை பிஞ்சு. நெக்ஸ்ட் மா, மா வடு, மாவடு. நெக்ஸ்ட் வாழை, வாழையின் இளமை பெயர் கச்சல், வாழை கச்சல். நெக்ஸ்ட் தென்னை, தென்னையின் இளமை பெயர் குறும்பை, தென்னங்குறும்பை. நெக்ஸ்ட் முருங்கை, முருங்கையின் இளமை பெயர் பிஞ்சு, முருங்கை பிஞ்சு. நெக்ஸ்ட் வெள்ளரி, வெள்ளரியின் இளமை பெயர் வெள்ளரி பிஞ்சு. நெக்ஸ்ட் புளி, புளியின் இளமை பெயர் புளியங்கன்று. நெக்ஸ்ட் கத்தரி, கத்தரியின் இளமை பெயர் கத்தரி பிஞ்சு. நெக்ஸ்ட் முருங்கை, முருங்கையின் இளமை பெயர் முருங்கை பிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்க்க. ஸோ இதில் குதிரை கன்று கொடுத்துருக்காங்க, குதிரை பறள் கொடுத்துருக்காங்க, குதிரை குரலை கொடுத்துருப்பாங்க, குதிரை குட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான மரபு பிழையற்ற தொடர் குதிரை குட்டி. ஸோ குதிரை குட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டான இளமை பெயர். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. தவறான இணையை கண்டறிய. ஸோ இதில் தவறான இணை யானை குட்டி, மான் குட்டி. இது தவறான இணை. ஸோ யானை கன்று வரும், மானும் கன்று வரும். ஸோ மிச்சம் எல்லாமே கரெக்டு. யானை கன்று, மான் கன்று, அவரை பிஞ்சு, மாவடு, எருமை கன்று, பசுங்கன்று. ஸோ இதெல்லாமே கரெக்டு. ஸோ யானை குட்டி, மான் குட்டி அப்படிங்கிறது தவறான இணை. நெக்ஸ்ட் பிழை நீக்கி எழுதுக. சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். ஸோ இதில் சிங்கம் குட்டி கிடையாது, சிங்கம் குருளை, யானை கன்று. ஸோ யானையின் இளமை பெயர் கன்று, சிங்கத்தின் இளமை பெயர் குருளை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சிங்க குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன். நெக்ஸ்ட் எருமையின் இளமை பெயர் கன்று. நெக்ஸ்ட் நாய், நாயின் இளமை பெயர் குட்டி, நாய்க்குட்டி. ஸோ இவ்வளோதான். இளமை பெயர்கள் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து தான் கேட்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.